மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்துல விவசாயிகள் எல்லாருமே வறட்சியால பாதிக்கப்பட்டு மழை நீரை மட்டுமே நம்பியிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த கிராமத்துல வசித்து வரும் விவசாயி சோற்று கற்றாழை உற்பத்தியில பெரிய லாபம் பார்த்துட்டு இருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு தொழிலதிபர் சதாரா கிராமத்துக்கு வந்து கற்றாழை விவசாயம் பத்தி விளம்பரம் பண்ணாரு. இதன் காரணமா பல விவசாயிகள் கற்றாழை சாகுபடியில இறங்குனாங்க. அந்த மாதிரி கற்றாழை சாகுபடியில வந்தவங்க தான் ரிஷிகேஷ். விவசாய குடும்பத்துல பிறந்த ரிஷிகேஷ் பாட்டடி கிராமத்துல 8 ஏக்கர் நிலத்தை வச்சிருந்தாரு. நெல், திணை, சோளம் மற்றும் கோதுமை மாதிரியான பயிர்களை பயிரிட்டு வந்தாங்க. ஆனா வறண்டு போன பகுதி அப்படின்றதுனால இந்த பயிர்கள் எல்லாமே மழை நீரை மட்டுமே நம்பி இருந்துச்சு. மழை இல்லாம விளைச்சல் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதை தொடர்ந்து ரிஷிகேஷ் மாம்பழம் மற்றும் நெல்லிக்காய் மரங்களுக்கு இடையில 4000 கற்றாழை செடிகளை நட்டு வச்சாரு. ஏன்னா இயற்கையாகவே கற்றாழை செடிகளுக்கு கரையான விரட்டும் சக்தி இருக்கு. அதுக்கப்புறமா தோட்டக்கலையில அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி கற்றாழை மூலமா இயற்கை பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சிக்கு தேவையான உரங்கள் மாதிரியான விஷயங்களை உருவாக்குனாரு. இன்னைக்கு அவங்க கற்றாழை பண்ணையில இருந்து சராசரியா 8000 லிட்டர் ப்ராடக்ட்களை அவங்க உற்பத்தி பண்றாங்க. இப்போ இவருடைய கற்றாழை தொழில் 2 ஏக்கர் நிலமா விரிவடைஞ்சிருக்கு. இது மூலமா ஆண்டுக்கு 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றாரு. வித்தியாசமான யோசனை மற்றும் தொடர் முயற்சி இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ரிஷிகேஷ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காரு.